வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாகற்காயை வச்சு பாகற்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. பாகற்காயை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ இந்த பாகற்காயை ஆயிலில் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. ஒரு அரை வேக்காடு வர அளவுக்கு பாகற்காயை நல்லா வணக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாகற்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ அதோட வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது 3 நல்லா வெடிக்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். இப்போ இதோட கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வணங்கி வரட்டுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி, ஒரு தக்காளி தாங்க நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி கரைசல் சேர்க்குறதுனால தக்காளி 1 தான் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சம் 2 உப்பு சேர்த்து தக்காளியை வணக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அதற்கு தேவையான கொஞ்சோண்டி காயப்பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே தக்காளியோட நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதற்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து அடி பிடிக்க விடாமல் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வணக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதோட ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரை விட்டு அரைச்சதில் அதை கலந்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விடலாங்க. தக்காளி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கரைசலையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மூடி போட்டு மூடிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்த பாகற்காயை அதோட சேர்த்து அதையும் கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. பாகற்காய்னா கொஞ்சம் வெந்திருக்குது. இப்போ கொஞ்சமாக தான் வேக வேண்டியிருக்குது. அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாகற்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான பாகற்காய் புளிக்குழம்பு கிரேவி ரெடி ஆகிட்டு. டாட்டா, பாய் பாய்.